ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பக்கெட் லிஸ்ட். இன்னைக்கு நம்ம பக்கெட் லிஸ்ட் சேனல்ல உங்களுக்காக நான் இன்னைக்கு என்ன திரைப்படத்தை கொண்டு வந்திருக்கேன்னா, சும்மா ரத்தம் தெறிக்க ஒரு அனிமல் அட்டாக்கிங் திரைப்படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். அதாவது பொதுவா நம்ம வீட்டுல வளர்க்குற நாய் பூனைகளுக்கு ரேபிஸ் கேள்விப்பட்டிருக்கோம். ரேபிஸ் வந்தா ரொம்ப மூர்க்கத்தனமா வளர்த்தவங்கன்னு கூட பார்க்காம அந்த நாயும் பூனையும் அவங்கள கடிக்க ஆரம்பிக்கும். ஆனா இங்க ஒரு வீட்டுல நாய் பூனைக்கு பதிலா ஒரு சிம்பான்சியை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சிம்பான்சிக்கு ரேபிஸ் வந்தா என்ன நடக்கும், அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அதுகிட்ட இருந்து எப்படி சர்வே வர்றாங்க அப்படிங்கறத சொல்ற திரைப்படம் தான் பிரைமேட். இப்போ வந்து நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்லயே பென்னு ஒரு சிம்பான்சியை காட்டுறாங்க. அதுக்கு வழக்கம் போல ஊசி போடுறதுக்காக ஒரு டாக்டர் அந்த பென்னோட கேஜுக்கு வராரு. அந்த பென்னை பார்த்துமே, பென் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், வழக்கமா போடுற ஊசி தான் எங்கடா கண்ணா இருக்கு அப்படின்னு சொல்ல இந்த பென்னுங்கிற சிம்பான்சி ஒரு இடத்துல போய் அப்படியே ஒளிஞ்சுக்குது, வெளியே வரவே மாட்டேங்குது. இந்த பென்னுக்கு வந்துட்டு ஒரு டெடி பேரை ரொம்ப பிடிக்கும். அந்த டெடி பேரோட பொம்மையை காட்டி கண்ணா இங்க வாவான்னு காட்டி கூப்பிட அந்த பென்னுங்கிற சிம்பான்சியுமே அதை பிடிக்கிற மாதிரி போய் இந்த டாக்டரோட கையை பிடிச்சி அப்படி இழுத்துருது. இந்த மாதிரி இந்த டாக்டரை ரொம்ப கொடூரமா அங்கேயே கொண்டு போட இங்கிருந்து அப்படியே 1.5 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த காட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவளோட காலேஜ் படிப்புலாம் முடிச்சுட்டு அவ ஊரான ஹவாய்க்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்கா. இவ இந்த மாதிரி ஃபிளைட்ல ஏறிட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு பேசஞ்சர் மேல இவ போய் இடிக்கிறா. அந்த பேசஞ்சருமே, உங்க டெடி பேரு நான் இடிச்சதுனால கீழே விழுந்துருச்சு, இந்த டெடி பேருமே உங்களை மாதிரி பார்க்க ரொம்ப அழகா இருக்குன்னு நம்ம ஹீரோயின் கிட்ட கடலை போட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் இதெல்லாம் தாண்டி அவ இடத்துல போய் உட்கார்றா. நம்ம ஹீரோயின் ஒண்ணு வீட்டுக்கு தனியா போகல, நம்ம ஹீரோயினோடயே ஜெயின்னு ஒரு ஃப்ரெண்ட் அவ ஊருக்கு போறா. இந்த ஜெயினுமே அவளுக்கு துணையா நான்சின்னு ஒரு ஃப்ரெண்டை கூட்டிட்டு இப்ப இவங்க 3 பேரும் சேர்ந்து ஹவாய்க்கு போறாங்க. அங்க போனோடனே இவங்களை ரிசீவ் பண்றதுக்காக ஜெயினோட தம்பி ஏர்போர்ட்டுக்கு வந்து நிக்கிறான். ஏர்போர்ட்ல ஜெயினோட தம்பியை பார்த்த உடனே நான்சிக்கு இவளை ரொம்பவே பிடிச்சு போச்சு. ஆனா அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினுக்கும் ஜெயினோட தம்பி மேல ஒரு கிரஷ் இருக்கும். சோ இதுக்கப்புறம் இவங்க எல்லாம் ஜாலியா பேசிட்டு இவங்களோட வீட்டுக்கு போறாங்க. நம்ம ஹீரோயின் அவ வீட்டுக்கு போன உடனே பாசமா இருக்கிறவங்க அப்பாவை பார்த்து கட்டி பிடிச்சி அப்படியே அவளோட பாசமலையே கொட்டிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் அவங்க அப்பாவுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினோட அப்பாவுமே, சாரிமா கொஞ்சம் பிஸியா இருக்கேன், நாளைக்கு ஒரு புக் ரிலீஸ் பண்ண போறோம், அது ரிலேட்டடா ஒர்க் போயிட்டு இருக்கு, நான் உன்னை ஃப்ரீ ஆயிட்டு வந்து பாக்குறேன்னு அவங்க அப்பா செய்கை மொழியில பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது. நான் ரொம்ப பாசமா வளர்க்குற தங்கச்சியை போய் பார்க்கலான்னு போறா. ஆனா அவ தங்கச்சி, நீ காலேஜ் போனதுல இருந்து வீட்டுக்கு சரியா வரதே இல்ல, அவங்க கிட்ட பேச மாட்டேன்னு இவ பேசவே மாட்டிக்கிறா. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல சமாதானமாயி இவங்க பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் பாசமா வளர்த்த சிம்பான்சி ஹீரோயினை பார்த்தோன்னு வானத்துக்கு பூமிக்கும் குதிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினை பார்த்துமே நான் உன்னை மிஸ் பண்றேன்னு பக்கத்துல இருந்து ஒரு மிஷின் எடுத்து அப்படியே பேச ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா தான் தெரியுது இந்த சிம்பான்சியே நம்ம ஹீரோயினோட அம்மா தான் வளர்த்துருந்துருப்பாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மா ஒரு சயின்டிஸ்டா இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மா இந்த பென்னுங்கிற சிம்பான்சியை ட்ரெயின் பண்ணி 300 வேர்ட்ஸுக்கு மேல இந்த சிம்பான்சியால மெமரைஸ் பண்ண முடியும் இந்த போர்டு மூலமா அது பேசவும் செய்யும். ஆனா இந்த சிம்பான்சியை பார்த்தோன்னே நான்சி அப்படியே பயந்து போயிடுறா. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே பென்னு அந்த நான்சி கூடயும் நல்ல ஃப்ரெண்ட் ஆயிடுறா. சோ இதுக்கப்புறம் இங்க இருந்து அப்படியே கட் பண்ணா நான்சிக்கு புது வீடுங்கிறதுனால தூக்கம் வரல, அப்படியே பேய் மாதிரி அலைஞ்சுகிட்டு இருக்கா. அந்த மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கும் போது தான் ஜெயினோட தம்பியை பாக்குறா. ஜெயினோட தம்பியை பார்த்து அவங்க கூட கொஞ்ச நேரம் கடலை போட்டுட்டு இப்ப அப்படியே கீழே இருக்கிற ஒரு ஸ்விம்மிங் பூல்ல போய் பாத்துக்கிட்டு இருப்பா. அந்த மாதிரி பார்க்கும்போது பென்னு ரொம்ப மூர்க்கத்தனமா முடச்சுக்கிட்டு இருப்பான். நம்ம நான்சியுமே, பென் என்னாச்சு அப்படின்னு கேட்க அட்டாக் பண்ண வருது. இதை பார்த்தோன்னே இவ அப்படியே பயந்து போயிடுறா. ஆனா அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம ஹீரோயினோட அப்பா வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பா சத்தம் போட்ட உடனே பென் அப்படியே அமைதியாயிடுறான். இப்போ நம்ம ஹீரோயினோட அப்பாவுமே புதுசா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யாராவது பார்த்தாங்கன்னா பென் இப்படிதான் நடந்துக்குவான். இதை நினைச்சுனா நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ல நம்ம பென்னை பார்த்துமே உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க பென்னுமே கையை காட்டுது. பார்த்தா ஏதோ ஒரு விலங்கு இந்த பென்னை கடிச்சு வச்சிருக்கு. இதுக்கு மேல இதை வெளியே விட்டா சரிப்பட்டு வராதுன்னு நம்ம ஹீரோயினோட அப்பா அதை ஒரு கேஜில போட்டு அடைச்சு வச்சிடறாங்க. இதுக்கப்புறம் இங்கிருந்து அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் ஹீரோயினோட அப்பா, இன்னைக்கு என்னோட புக் வெளியீட்டு விழா இருக்கு, அவர் அங்கிருந்து போயிடுறாங்க. நைட்டு எல்லா பொண்ணுங்களும் சேர்ந்து பயங்கரமா பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பிராங்க கொடுக்குறாங்க. அது என்ன பிராங்க்னா, இவங்க ஏர்போர்ட்ல சில பசங்களை பார்த்து இருந்திருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட நான்சி நம்பர் வாங்கி இருந்திருப்பா. இன்னைக்கு நைட் இங்க பார்ட்டி பண்றோம், இங்க கிளம்பி வர சொல்லி ஹீரோயின் கிட்ட பிராங்க் பண்ண சொல்லி இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு போனை போட்டு இங்க சீக்கிரமா கிளம்பி வாங்க, 2 பேர் தனியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருப்பாங்க. இதுக்கப்புறம் இங்க இருந்து கட் பண்ணாதான் நம்ம படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு டாக்டர் ஊசி போட வந்திருந்திருப்பார்ல, அந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். இதுக்கப்புறம் அப்படி இங்க இருந்து கட் பண்ணா பார்ட்டியில இந்த மாதிரி சரக்கு அடிச்சதுனால நம்ம ஜெயினுக்கு உடம்பு சரியில்லாம போயிருந்திருக்கும். நம்ம ஹீரோயின் அவ ஃப்ரெண்ட பெட்ல போய் படுக்க வச்சிருந்திருப்பா. நம்ம ஜெயினுமே அப்படியே தூங்கிடுறா. ஆனா
இப்ப தூக்கத்துல இருந்து எந்திரிச்சவ தண்ணி குடிக்கலான்னு வெளியே போறா. பார்த்தா டெடிபியர் கீழே கிடக்கும். டெடிபியர் கீழே கிடக்குதுன்னு கீழே குனிஞ்சு பார்த்தா இவளுக்கு பின்னாடியே பென் நின்னுட்டு இருப்பான். பெண்ணை பார்த்தோன்னே ஏய் நின்னட என்ன தூங்க போலியா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஆனா பென்னோட மூஞ்சி சரியில்லைங்கிறது ஜெயினுக்கு புரிய ஆரம்பிக்குது. நம்ம ஜெயினை பார்த்து உருன்னு கத்திட்டு ஜெயின் அப்படியே அடிக்க ஓடி வர நம்ம ஜெயினுமே அப்படியே ஒரு ரூம்குள்ள போய் கதவை சாத்திட்டு நம்ம ஹீரோயினை ஹெல்ப் கூப்பிடுறா. நம்ம ஹீரோயினும் நான்சியும் அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. ஆனா இப்போ அந்த இடத்துல பென் கிடையாது. ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன நோட் பண்றாங்கன்னா பென் இத்தனை நேரமா வச்சிட்டு இருந்த அந்த டெடி பியர்ல ரத்தத்தை இருக்கிறத இவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இதுக்கப்புறம் இவங்க இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போதே இவங்களுக்கு ஒரு சத்தம் கேக்குது. என்னடான்னு போய் வெளியே போய் பார்த்தா ஜெயினோட தம்பியை போட்டு பென்னு அட்டாக் பண்ண பார்த்துட்டு இருக்கோம். ஜெயினோட தம்பியுமே சமாதானப்படுத்துறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஒண்ணுமே பிரயோஜனம் இல்ல. இப்ப நம்மளோட ஹீரோயின் அங்க வந்து பெண்ணோட பேரை சொன்னோன்னு இந்த சிம்பான்சி கொஞ்சம் அடங்குது. ஜெயினோட தம்பி என்ன பண்றானா இதை அப்படியே கட்டி போட்டுரும், இல்லாட்டி நம்ம எல்லாத்துக்குமே ஆபத்து அப்படின்னு சொல்ல இப்ப இவங்களும் அப்படியே மொல்லமா கைத்த போட்டு அதை கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஜெயினோட தம்பி ஒரு டாயை மிதிக்க அதுல இருந்து சத்தத்தை கேட்டோன்னு இது மறுபடியும் ஃபியூரியஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எல்லாத்தையும் போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இப்ப அந்த இடத்துக்கு சத்தத்தை கேட்டு வந்த ஹீரோயினோட தங்கச்சி என்ன நடந்துட்டு இருக்கு, பென் என்னாச்சு அப்படின்னு பெண்ணை பார்த்து கத்த ஹீரோயினோட தங்கச்சியோட காலை புடிச்சு அப்படியே கடிச்சு வச்சிருது. சோ இதை பார்த்தோன்னா அவங்க எல்லாத்துக்கும் டென்ஷன் பீக்குக்கு போயிருது. பென் கிட்ட இருந்து எப்படியோ அவங்க தங்கச்சியை காப்பாத்துறாங்க. ஜெயினோட தம்பியுமே எல்லாரும் வந்துட்டு தண்ணியில குதிங்க, நம்ம பெண்ணுக்கு தண்ணினா பிடிக்காது, எல்லாரும் உள்ள வாங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் அப்படி வச்சிடறாங்க. இதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்கன்னா எப்படியாவது இவனை வெளியே தள்ளி ஆகணும். ஆனா இவங்களுக்கு ஹெல்ப்புக்குன்னு யாரும் கிடையாது. ஏன்னா இவங்களே ஒரு தீவிர தான் இருக்காங்க. சோ இந்த பெண்ணுக்கு இப்ப ரேபிஸ் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோயின் என்ன யோசிக்கிறானா கண்டிப்பா நம்ம தங்கச்சிய 48 ஹவர்ஸ்க்குள்ள எப்படியோ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ஆகணும், இல்லாட்டி அவ உயிரை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறவ நினைச்சிட்டு இருக்கா. பெண்ணுமே அங்க எங்கன்னு சுத்திக்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம பெண்ணுமே ஒரு கரையில வந்து நிக்குது. அந்த கரையில இருந்து பெண்ணை தள்ளி விட்டோம்னா கீழே ஃபுல்லா மழை தான், தள்ளி விட்டா அது செத்து போயிரு நினைச்சிட்டு ஜெயினோட தம்பி இப்ப என்ன பண்றானா பெண்ணை போட்டு அப்படியே கீழே தள்ளுறான். பெண் கீழே விழுந்துருச்சுன்னு பார்த்து சந்தோஷப்படுறாங்க. ஆனா பெண் கீழே விழுகல, இவனோட கையை புடிச்சு அப்படியே கீழே தள்ளிடுது. இவன் இந்த மாதிரி இங்கேயே கொடூரமா செத்து போயிட்டான். இப்ப அங்க இருந்தவங்க எல்லாத்துக்குமே டென்ஷன் பீக்குக்கு போயிருச்சு. சோ அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் போகுது. பென் அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறான். சோ இதை பார்த்தாலும் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா ஹீரோயினோட தங்கச்சி ரொம்ப நேரம் இப்படியே பிடிச்சிருக்க முடியாதுல. சோ வெளியவே ஒரு ஃப்ளோட்டர் இருக்கும். இப்ப ரொம்ப சத்தமே போடாம அந்த ஃப்ளோட்டரை போய் எடுத்து ஸ்விம்மிங் பூல்ல தூக்கி போட்டுறாங்க. ஆனா திருப்பி போகலான்னு போகும்போது தான் அவங்க கண்ணுக்கு ஒரு போன் தெரியுது. சரி அந்த போன் எடுத்துட்டோம்னா ஹெல்ப்புக்கு யாரையோ கூப்பிடலான்னு போன் எடுக்கிறாங்க. பெண்ணுக்கு தெரியாம அந்த போன் எடுக்கலான்னு போகும்போது கரெக்டா இப்ப அங்க அப்படி சவுண்ட் வர ஆரம்பிக்குது. சோ பென் அப்படியே நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக அவங்க ஃப்ரெண்ட் ஜேன் பென் அப்படியே டிஸ்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ ஒரு வெளியே இப்ப இவங்க ரெண்டு பேரும் சேஃபா ஸ்விம்மிங் பூல்ல வந்துட்டாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து போன் பண்ணி இது பண்ணலான்னு பாக்குறாங்க. ஆனா போன் பண்ண முடியல, ஏன்னா ஸ்கிரீன் உடஞ்சிருக்கு. சரின்னு போன் தான் பண்ண முடியல, ரீசன்ட் கான்டாக்ட்ல போய் யார்கிட்டயும் ஹெல்ப் பண்ணலான்னு போய் பாக்குறாங்க. அவங்களுக்கு ஏர்போர்ட்ல பார்த்த அந்த பசங்களோட ஃப்ரெண்டுக்கு அப்படியே கால் பண்றாங்க. ஆனா அவங்க போன் எடுத்து ஜாலியா இருக்கும் அப்படின்னு கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப அந்த பெண் என்ன பண்ணுதுன்னா மேல இருந்த ஒயர் மேல தொங்கி நான்சியோட தலையை புடிச்சு அப்படி இழுக்க ஆரம்பிக்குது. நான்சி உயிர் போற மாதிரி இது பண்றா. சோ கடைசி என்ன ஆகுதுன்னா நான்சியோட முடிய கொத்தா புடுங்கி இவ அப்படியே தண்ணிக்குள்ள போயிடுறா. மண்ணில இருந்து எல்லாம் ரத்தம் பயங்கரமா வந்துட்டு இருக்கு. சோ இதனால போனை கீழே போட்டு இருந்திருப்பாங்க. அரைகுறையா வேலை பார்த்துட்டு இருந்த போன் கூட இப்ப அப்படியே வேலை செய்யாம போயிருது. இப்ப அப்படியே பெண்ணு அவன் கிட்ட இருக்கிற பேசுற மிஷினை வச்சு உங்க எல்லாத்தையும் நான் சாகடிக்க போறேன், நீங்க எல்லாம் சாக போறீங்கன்னு அந்த மிஷின்ல அமுத்தி அமுத்தி விளையாண்டுகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஹீரோனோட அப்பாவை காட்டுறாங்க. அவரோட ஷோல இருந்திருப்பாரு. வரவங்க எல்லாத்துக்கும் ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்துட்டு இருந்திருப்பாரு. நம்ம ஹீரோயினுக்கு பல வாட்டி போன் பண்ணி இருந்திருப்பாரு. ஆனா ஹீரோயின் இந்த மாதிரி பிரச்சனை மாட்டிக்கிட்டதுனால அவளால போனே எடுத்துட்டு இருந்திருக்க முடியாது. இப்ப அப்படி இங்கிருந்து கட் பண்ணா நம்ம ஹீரோயினும் சரி மித்தவங்களும் சரி அப்படியே அங்கேயே தூங்கிடுவாங்க. இப்ப அவங்களோட காதுக்கு போனோட சத்தம் கேக்குது. இவங்க முடிச்சு பார்த்தா பெண் அந்த இடத்துக்கு இருந்திருக்க மாட்டான். இதை பார்த்து நம்ம ஹீரோயினும் ஜெயின் என்ன பண்றாங்கன்னா அடிக்கிற போனை போய் எடுக்கலான்னு ரொம்ப மொல்ல நடந்து அந்த போனை போய் ரீச் பண்றாங்க. ஆனா இந்த மாதிரி போன் எடுக்கும்போது தெரியாதனமா அங்க இருக்கிற டிவியோட ரிமோட் ஆன் பண்றாங்க. டிவியும் அப்படியே ஓட ஆரம்பிச்சிருது. இந்த சவுண்ட கேட்டவன ஃபியூரியஸான பெண்ணு அந்த சத்தத்தை கேட்டு அங்க வர ஆரம்பிக்குது. இவங்க ஒரு துணி கபோர்ட்ல போய் அப்படியே ஒளிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற எல்லா பொருளையும் போட்டு பெண் உடைக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா இவங்க இருக்கிற இடத்துக்கு வந்து துணியெல்லாம் அப்படியே எடுத்து கை இவங்க மூஞ்சிக்கிட்டையும் அப்படி வர ஆரம்பிக்குது. ஆனா பெண் அவங்கள பார்க்கல. பெண்ணுமே இப்போ அங்கிருந்து போயிருது. பெண் போனவொன்னு இங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம
ஹீரோயின் போய் அந்த போன் எடுக்கிறாங்க. அந்த போன் எடுத்ததுக்கு அப்புறம் மேல ரூஃப காட்டுறாங்க. பார்த்தாதான் தெரியுது பெண் அங்கேயே தான் இருக்கு. பெண்ணுமே ஹீரோயினை போட்டு அடின்னு அடிக்க இவங்களும் போன் அப்படியே கீழே விட்டுறாங்க. ஆனா இந்த மாதிரி அடிக்கிறத பார்த்தோன்னே ஜெயின் சும்மாவா இருப்பா. ஜெயின் பின்னாடி இருந்து ஒரு கட்டையை எடுத்துட்டு வந்து பெண்ணோட முதுகுலேயே அப்படியே அடிக்க, இப்ப இதை இவங்க ஒரு சான்ஸ் எடுத்துட்டு ஒரு ரூம்ல போய் கதவை சாத்திக்கிறாங்க. ஆனா பென் அப்போ விடுற மாதிரி தெரியல. கதவை போட்டு தட்டுன்னு தட்டுது. அந்த டோரோட ஹேண்டிலையும் அப்படியே ஓபன் பண்ண ட்ரை பண்ணுது. ஆனா நம்மளோட ஜெயின் அந்த ஹேண்டில் அப்படியே பத்திரமா பிடிச்சுக்கிறா. இதுல இருந்து டயர்டான பெண்ணு அப்படியே அங்கிருந்து போயிருது. சரி பிரச்சனை இதோட முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா பின்னாடி இருந்து ஓடி வந்து அப்படியே அந்த கிளாஸ உடைக்க, இப்ப மறுபடியும் இவங்க 2 பேர் ஓடுறாங்க. நம்ம ஹீரோயின் கரெக்டா ஸ்விம்மிங் பூல் கிட்ட ஓடுறா. ஆனா நம்ம ஜெயினோட காலை நம்ம பெண் பிடிச்சிருது. நம்ம ஜெயினையும் ரொம்ப கொடூரமா அங்கேயே போட்டும் தள்ளிடுது. நம்ம ஜெயின் சாகர சத்தத்தை கேட்டோன்னு ஹீரோயின் அங்க போறா. ஆனா டூ லேட்ங்கிறது அவளுக்கு அப்பதான் தான் புரியுது. சோ பென் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இவ திருப்பி ஓடுறா. ஆனா பென் நம்மளோட ஹீரோயினை அப்படியே பிடிச்சிருது. சோ இதெல்லாம் பார்த்து நான்சி அவ சும்மாவா இருப்பா. அவ ஒரு கைத்தை எடுத்துட்டு வந்து பென்னோட சங்க போட்டு நெருக்க ட்ரை பண்றா. ஆனா பென் இவனை பார்த்து உரும்ப அவ அப்படியே பயந்துடுறா. சோ இப்ப இவங்க 2 பேர் என்ன பண்றாங்கன்னா ஒரு திசைக்கு அப்படியே ஸ்விம்மிங் பூல்ல குதிக்கிறாங்க. ஸ்விம்மிங் பூல்ல உள்ள குதிச்சு கைத்தை 2 பேருமே 2 சைடு புடிச்சு பென்னை உலத்தலான்னு பாக்குறாங்க. ஆனா பென் அவனோட பவரை வச்சு அந்த கைத்தையே அப்படியே கட் பண்ணி எரிஞ்சிருது. சோ இங்க இருந்து கட் பண்ணா ஹீரோயினோட அப்பாவை காட்டுறாங்க. தான் பொண்ணு இத்தனை வாட்டி போன் பண்ணி எடுக்கல, அந்த டாக்டர் எடுக்கலங்கிறதுனால இவருக்கு பயம் ஜாஸ்தி ஆகுது. சோ இதுக்கப்புறம் அப்படியே அந்த ஈவெண்ட்ல அப்படியே கேன்சல் பண்ணிட்டு அவரை பொண்ணை தேடி வீட்டுக்கு வராங்க. ஆனா இங்கிருந்து கட் பண்ணா அந்த ஏர்போர்ட்ல பார்த்த அந்த 2 பசங்களும் ஹீரோயின் வீட்டுக்கு வந்துருவாங்க. என்ன மச்சான் பார்ட்டின்னு இருக்குன்னு பார்த்தா பார்ட்டி ஒண்ணுமே இல்லையன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்க வரத பென் பாத்துறான். இப்போ ஒரு பையன் மேல போறான். மேல போய் பெட்ரூம்ல யாராவது இருப்பாங்களான்னு பார்த்தா அங்க யாரும் இல்ல. அப்படியே படுத்துட்டு யாராவது சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்ல பென் தான் அந்த இடத்துக்கு வரான். அந்த இடத்துக்கு வந்து அவன் மேல அப்படியே விளையாண்டுட்டு இருக்கு. இவனும் பயத்துல அப்படி இப்படி ஆடிட்டு இருக்கான். ஆனா பென் இந்த மாதிரி கொடூரமா அவனையும் போட்டு தள்ளிடுது. ஸோ இதுக்கப்புறமா அப்படியே இன்னொரு பையனை காட்டுறாங்க. அந்த பையன் கரெக்டா போய் ஸ்விம்மிங் பூலோட மேல நிக்கிறான். அவனை பார்த்த உடனேயே ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ற இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா பின்னாடி பார்த்தாதான் தெரியுது பென் கட்டையோட நின்றுட்டு இருக்கும். இவன் இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போது அவன் ஃப்ரெண்டோட தவட்டாவாயை எடுத்துட்டு வந்து அந்த எலும்பு அப்படியே இவன் கையில கொடுக்குது. அதுக்கப்புறம் தான் இவனுக்கு புரியுது. ஆனா இவனுக்கு புரியறதுக்குள்ளேயே இவனும் மேல போய் சேர்ந்துடுறான். ஸோ நம்ம பென் இந்த மாதிரி அந்த பையனை போட்டு பொழந்துட்டு இருக்கும் போது நான்சி என்ன பண்றானா, இதுதான் நல்ல சான்ஸ், இங்கிருந்து ஓடி போயிடலான்னு போனையும் வந்த பசங்களோட கார் கீ எடுத்துட்டு அப்படியே வெளியே ஓடி போறா. காருக்குள்ள போய் கதவை சாத்திட்டு 911க்கு போன் பண்றா. போலீஸ் கிட்ட போன் பண்ணியுமே இங்க வாங்க அப்படின்னு சொல்ல. ஆனா அதுக்கப்புறமா தான் ஒரு விஷயத்த நோட் பண்றா. இவ வந்த காரு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் தான் புரியுது இவ தப்பான காரை ஏறி இருந்திருப்பா. சோ அதுல இருந்து தப்பிச்சு போலான்னு பார்த்தா பென்னு இவ போக வேண்டிய காரு கிட்ட நின்றுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இந்த பென்னோட கையில இவ வந்த காரோட சாவி வேற இருக்கு. அந்த டோரை இப்ப அப்படி அன்லாக் பண்ண ட்ரை பண்ண இவ்வளவு என்னென்னமோ ட்ரை பண்றா. ஆனா பென் உள்ள வந்து அவளையும் கொடூரமா போட்டு தள்ளிடுறான். சோ இதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினாவை தங்கச்சி நினைச்சு வேற ரொம்ப பயந்துகிட்டு இருக்கா. இவ அப்படியே பால்கனிக்கு போறதுக்கு இவ முடிவு பண்றா. இவ போற வழியில ஃபுல்லாமே கண்ணாடி சில்லா இருக்கு. அதை குத்துனாலும் வழியை தாங்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கா. ஆனா பென் இவளை பாத்துறான். பென் இப்ப அப்படியே இவனை கடிக்க போக கரெக்டா இப்ப நம்ம ஹீரோயின் அப்பா அங்க வந்துடுறாங்க. அவரோட கார் சத்தம் கேட்ட உடனே ஹீரோயின் அப்படியே விட்டுட்டு நம்ம ஹீரோட அப்பாவை கொல்றதுக்கு அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோயினுமே அப்பா பின்னாடி பாருங்கன்னு எவ்வளவு கத்துறா. ஆனா காதை கேட்காதனால பாவம் அவராலையுமே ஒன்னும் பண்ண முடியல. சோ நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி கத்த பென் திருப்பியும் நம்ம ஹீரோயினை போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோயினை துரத்தி அடிச்சு நம்ம ஹீரோயினோட மூஞ்செல்லாம் அடிச்சு உடைக்க ஆரம்பிக்கிறா. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோயினை பார்த்து அப்படியே அமைதியா இருக்கா. நம்ம ஹீரோயினுமே ஒருவேளை நார்மல் ஆயிட்டானா அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளேயே நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சு அப்படியே நொறுக்கிடுறா. ஆனா இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வழி தாங்க முடியாம பலத்த மிருகன்னு பார்த்தா ஓவராவா பண்றேன்னு நம்ம பென்னுக்கு ஏற்கனவே ஒரு இடத்துல அடிபட்டு இருக்கோம்ல, அந்த இடத்துல போட்டு கைய வச்சு அடி நடிக்கிறாங்க. பெண்ணால வலி தாங்க முடியல. அப்படியே நம்ம ஹீரோயினோட அப்பாவை காட்டினா மேல செத்து போனவங்களோட அத்தனை பேத்தோட பணத்தையும் பாக்குறாரு. நடந்த விஷயம் என்னன்னு சொல்லாமலே இவருக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப மறுபடியும் நம்ம ஹீரோயினே காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி அடிச்சதுனால பென் ஒரு இடத்துல போய் விழுந்து கிடப்பான். ஆனா அந்த இடத்துல கரெக்டா இப்ப நம்ம ஹீரோயினோட தங்கச்சி வந்துருவா. ஹீரோயினோட தங்கச்சியை பார்த்தோன்னு பென் அவளை அடிக்கிறேன்னு அவன் பின்னாடி ஓடுறான். நம்ம ஹீரோயினோட தங்கச்சி முதுக பிடிச்சு இது கீறின்னு
அடிக்கிற நம்ம ஹீரோயினும் இப்ப பென் கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கா. நம்ம பெண்ணுமே இப்ப ஹீரோயினோட வாயை புடிச்சு அப்படியே கிளிக்கலான்னு போகுது. ஆனா கரெக்டா ஹீரோயினோட அப்பா அந்த இடத்துக்கு வந்து சவுண்ட போடுறாரு. அங்க விசில் சவுண்ட் கேட்டோன்னே ஹீரோயினோட அப்பாவை அடிக்கிறதுக்கு இது போகுது. அவரோட காலை போய் இது பயங்கரமா கடிக்குது. இது பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் சும்மா இருப்பாளா, பக்கத்துல இருக்கிற ஒரு மண்வெட்டி எடுத்துட்டு வந்து இவனை போட்டு அடி நடிக்கிறா. இதுக்கு வழி தாங்க முடியல. ஆனா ஒரு கட்டத்துல அந்த மண்வெட்டி அப்படியே உடஞ்சு போயிருது. திருப்பி நம்ம ஹீரோயினை அடிக்கிறதுக்கு அது ஓடி போகுது. ஆனா நம்ம ஹீரோயினோட அப்பா இதை புடிச்சு மூஞ்சில அடி நடிக்கிறாரு. இந்த பெண்ணு அந்த ஆளோட மண்டையை போட்டு தரையில ஒரே அடி. அவர் அப்படியே அங்க நல குளிஞ்சு போயிடுறாரு. திருப்பி அவரோட பொண்ணு அடிக்கலான்னு போகும்போது நம்ம ஹீரோயினோட அப்பா என்ன பண்றாருன்னா பக்கத்துல இருந்த ஒரு ஒயின் பாட்டில உடைச்சு அதோட வயிற்றுல அப்படியே குத்தி கிழிச்சு ஒரு வழியா பெண்ணை அங்கேயே கொண்டு போட்டுறாரு. இவங்க 3 பேர் ஒரு வழியா அப்படியே சேஃபாவும் தப்பிச்சிட்டாங்க. இந்த திரைப்படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட், அடுத்த ஒரு நல்ல வீடியோல இருந்து உங்களை பார்க்குறேன். பாய்.